ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜெயின் குரு, அவர் கொஞ்சம் வயசானவர். அவர் மேலே மக்கள் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பார், அது ஒரு விஷயம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலுமே என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, குருக்கிட்ட போனால் அவர்கிட்ட ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு தெளிவான தீர்வு கொடுப்பாரு, நல்ல அறிவுரை கொடுப்பாரு. அதனாலேயே மக்களுக்கு அவர் மேலே ரொம்ப மதிப்பு, அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. அவர் கூடையே ஒரு சீடன். அந்த சீடன் தான் அவர் ஹெல்ப்புக்கு, எல்லாருமே அவருக்கு கூடையே இருப்பார் அந்த சீடன். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வயசானதுனால அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக எப்பயுமே சீடன் கூடையே இருப்பார். அவர் என்ன சொன்னாலும் அந்த சீடன் கேட்பார். அந்த மாதிரி ஒரு உண்மையுள்ள நல்ல சீடர் அவர். எப்படி இருக்கும்போது திடீர்னு குருக்கு ஒரு கவலை வந்துருச்சு. என்ன கவலைனா, அடுத்த பிறவில நம்ம என்ன பிறக்க போகிறோம், என்னவா பிறப்போம் அப்படின்னு அவருக்கு கவலை வந்துருச்சு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியன்னா அவரே குரு தானே, அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவர் போய் எல்லாம் கண்டுபிடிக்கிறார். அடுத்த பிறவில என்ன பிறப்போம் பார்த்தா பன்றியாக பிறக்க போகிறோன்ட்டு தெரிஞ்சிருச்சு. பன்றினா பிக்கு. அவருக்கு ரொம்ப மனசுக்கால ரொம்ப உடைச்சிட்டாரு. உன்னை சீடனை கூப்பிட்டு சொல்கிறார், இங்கே பாரு, அடுத்த பிறவில நான் பன்றியாக பிறக்க போகிறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல நேரம் காலம் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார், இந்த இடத்துல நான் பன்றியாக பிறக்க போகிறேன் அடுத்த பிறவியில் அப்படின்னு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் போய் அந்த மாதிரி ஒரு உயிரினமாக பிறக்கிறதா? அதனால் நீ என்ன செய், நான் சொல்கிற டைம் நேரங்காலத்துக்கு நேரம் அங்கே போனேன்னா நான் அங்கே பன்றியாக பிறந்திருப்பேன். நீ பெரிய வாள் எடுத்துகிட்டு போய் அந்த பன்றியை கொன்று அப்படின்னு சொல்கிறார். நான் என்னவா இவ்வளோ ஒரு இதான உயிரினமாக நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே சீடன், இல்லை குருவே, நான் கொல்ல மாட்டேன். குருக்கு எப்படி குரு தானே, நான் எப்படி உங்களை கொல்ல முடியும், நான் கொல்லவே மாட்டேன் அப்படின்றாரு சீடன். அதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பாக கொல்லணும். நான் அந்த மாதிரி ஒரு உயிரினமாக ஒரு பன்றியாக நான் வாழ ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறார். சரிங்க குருவே அப்படின்னு சீடனும் வாக்கு கொடுத்துட்றாரு. அது மாதிரி வயசானது அவர் இறந்து போகிறார், குரு இறந்து போயிட்டார். இவர் சொன்ன நேரம் காலம் நாள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு சீடன் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கார். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வரார், ஒரு வழிப்போக்கர் வரார். அவர்கிட்ட இங்கே ஒரு அள்ளிக்குளம்னு ஒன்று இருக்கே, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அள்ளிக்குளமா? அது ஒரே சேரும் சகதியுமாக இருக்குமே அப்படின்றாரு. நீங்கள் வர இவ்வளோ பெரிய வாள் வச்சுருக்கீங்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ 2-3 கிலோமீட்டர் இருக்கும், நீங்கள் நடத்திங்கன்னா போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சேரும் ஜகதியமாக இருக்குது, பார்த்து போங்க அப்படின்றாரு. சரிட்டு அவர் போகிறார். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அள்ளிக்குளத்தில் அதே மாதிரி பெரிய இடம் சேரும் சகதியமாக கிடக்கு. அங்கே ஒரு பன்னி நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கு. டபக்குன்னு விழுந்து உருண்டு விளையாண்டுட்டுருக்கு. ஓஹோ, இவர் தான் நம்ம குரு, கரெக்டாக சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், இப்போ இதுதான் நம்ம குருன்ட்டு பெரிய வாள் எடுத்து வெட்ட போகிறார். உடனே இந்த பன்றி, சீடனே, நீ என்னை கொன்றத, நான் உன்னோட குரு தான், நீ கொன்றத என்ன நீங்கள் தானே குருவே உங்களை கொல்ல சொன்னீங்க. நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மனுஷனாக இருக்கும்போது இந்த உயிரினை ரொம்ப எனக்கு அசிங்கமாகவும் சீப்பாகவும் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த பிறவியில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் நீ கொன்றாத, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ கிளம்பு அப்படின்றாரு. அப்போ தான் சீடனுக்குமே புரிஞ்சிச்சு, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் எந்த விலங்காக இருந்தாலும் அதை ரொம்ப சீப்பாகவோ ஒரு கேவலமாகவோ அசிங்கமாகவோ நினைக்கக்கூடாது அப்படின்னு சீடனுமே உணர்ந்துட்டு அவர் போயிட்டார். இவர் சகதியில் ஜாலியாக உருண்டு விளாண்டுட்டு இருக்கிறாரு. யார்? இந்த குரு. அதுக்கு என்னென்னா, நம்ம பொதுவாக பாருங்களேன், அனிமல்ஸ் இப்போ பாம்பை பார்த்தா பயப்படுவோம், சிச்சு பாம்பு குச்செடு கல்லெடு அப்படின்னுவோம். நம்ம அதுவா விட்டோம்னா அது பாட்டுக்கு அமைதியாக போயிடும். ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுவோம், பாம்பை பார்த்தோன்னு பயந்துட்டு குச்சியும் கல்லையும் எடுத்து அடிக்க போவோம். அதை விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். எல்லா ஜீவராசியும் அப்படி தான். நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் எந்த உயிரினமும் நம்மளை தொந்தரவு பண்ணாது. அது எல்லாத்தையுமே நம்ம எல்லா உயிரினத்தையுமே நம்ம நேசிக்கணும். அதை ரொம்ப ஐயோ ரொம்ப சீப்பாக இருக்கே, அழுக்காக இருக்கே, இது இந்த காட்டுக்குள்ளே இருக்கே, இந்த புதையலில் இருக்கே, இந்த பொந்துக்குள்ளே இருக்கேன்லாம் நினைக்கக்கூடாது.
எல்லா ஜீவராசியும் நல்ல ஜீவராசி தான். மனுஷங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் அது. நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். சரியா? ஆச்சு. நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.